இந்த வீடியோ டியூஸ்டே எடுத்தது. இன்றைக்கி என்னோடய டே 7 o'clock தான் ஸ்டார்ட் ஆச்சு. சாம்பிராணி ஏற்றிட்டு தம்பிக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு தான் செஞ்சுருந்தேன். நெய் தோசை, தக்காளி சட்னி. மோகிட்டோட ஸ்நாக்ஸ்க்கு வத்தல் தான் கொடுத்துருந்தேன். மார்னிங் மருதாணி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த கட்டு வந்து ₹20 இந்த மருதாணி. பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு தம்பியுமே 8:30க்கெலாம் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். தம்பி ஸ்கூலில் விட்டுட்டு வரும்போது இந்த பலாக்கொட்டைலாம் வாங்கிட்டு வந்தாங்க. ₹30 இது வாங்கிட்டு வந்தாங்க. மரவள்ளி கிழங்கும் வேக வச்ச மல்லாட்டையும் வாங்கிட்டு வந்தாங்க. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டு முருங்கைக்காய் ஃப்ரெஷ்ஷாக சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுவும் வாங்கிட்டு வந்தாங்க. முருங்கைக்காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போதே கட் பண்ணி இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். மார்னிங் சீக்கிரமாக கடைக்கு போனதுனால எல்லா பொருளுமே ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தாங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையுமே டிஷ்யூ பேப்பர்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக கிழங்கு, மல்லாட்டை, இது கூட தேங்காய் வச்சு சாப்பிட்டோன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒயிட் ரைஸ் குக் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி கத்திரிக்காய், முருங்கைக்காய், பலாக்கொட்டை போட்டு பொரியல் தான் செஞ்சுருந்தேன். கர்ட் ரைஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பொரியல். குக் பண்ணிவிட்டு தம்பிக்குமே லஞ்சு கொடுத்து அனுப்பிட்டேன். வீட்டோட லஞ்ச் பாக்ஸில் தயிர் சாதம், பருப்பு சாதம், டெசர்ட்டுக்கு வந்து டாஃபியும் சாக்லேட்டும் கொடுத்துருந்தேன். கூடவே கத்திரிக்காய், முருங்கைக்காய், பலாக்கொட்டை பொரியலும் கொடுத்து அனுப்பியிருந்தேன். தம்பிக்கு கொடுத்துட்டு நாங்களுமே எங்கள் லஞ்சை சாப்பிட்டோம். எங்களோட லஞ்சுலேயுமே தயிர் சாதம், பருப்பு சாதம், மாங்காய் ஊறுகாய், கார்லிக் வத்தல், கத்திரிக்காய், முருங்கைக்காய், பலாக்கொட்டை பொரியல். லஞ்சை முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. 4:30க்கெலாம் தம்பியும் வீட்டுக்கு வந்துட்டான். ஈவினிங் தம்பி டீ குடிச்சிட்டு டியூஷனுக்குமே கிளம்பிட்டான். பை. தம்பி டியூஷனுக்கு கிளம்புனதுக்கப்புறம் வாழை இலை கொழுக்கட்டை தான் செஞ்சுருந்தேன். பவுலில் 1 கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கையாலே மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு இந்தளவுக்கு சாஃப்டாக வரணும். இந்தளவுக்கு சாஃப்டாக வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு கொழுக்கட்டைக்கு தேவையான ஃபில்லிங்ஸ் தான் ரெடி பண்ணணும். பேனில் கீ சேர்த்துக்கோங்க. கீ நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் முந்திரி சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. கூடவே தேங்காய் துருவல் சேர்த்து அதையுமே நல்லா வறுத்துடுங்க. தேங்காய் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வெல்லம் சேர்த்துக்கோங்க. சிம்மில் வச்சு வெல்லம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா மெல்ட் ஆகி வரும். நல்லா மெல்ட் ஆகி இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இலை கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கலாம். வாழை இலையை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக அதில் நெய் சேர்த்து நல்லா தடவி விட்டுருங்க. கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அதை நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. எவ்வளோக்கு எவ்வளோ தின்னான லேயராக வருதோ அவ்வளோக்கு எவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்தளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் ஃபில்லிங்ஸ் வச்சு அதை அப்படியே மடித்து விட்டுருங்க. சைடெல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் ஓப்பன் ஆகாது. வாழை இலை இல்லாமல் பூர்ண கொழுக்கட்டையும் 2 செஞ்சுருந்தேன்.
எல்லாமே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணதை வச்சு வேக வச்சு எடுத்துடணும். நம்ம ஆல்ரெடி சுடு தண்ணி சேர்த்ததுனால ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம். ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சாலே போதும். அந்த வாழை இலைலாம் நல்லா கலர் மாதிரி வரும். ஒன்று மட்டும் எடுத்து செக் பண்ணி பாருங்கள் ரெடி ஆகிடுச்சான்னு. நம்ம தின்னாக போட்டதுனால உள்ளே இருக்கிற ஃபில்லிங்ஸ் நல்லா தெரியும். டேஸ்ட்டுமே இன்னும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தம்பி டியூஷன்லேருந்து வந்ததும் இலக்கொழுக்கட்டை கொடுத்தேன் ஸ்நாக்ஸாக. தம்பி டியூஷன்லேருந்து வந்ததும் ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு வெத்தலை தீபம் தான் போட்டிருந்தேன். வெத்தலை தீபம்லாம் போட்டு முடிச்சுட்டு லட்டு தாங்க செஞ்சுருந்தேன். ஸ்வீட் செஞ்சு ரொம்ப நாள் ஆனதுனால லட்டு தான் செஞ்சுருந்தேன். லட்டு எப்படி செய்யணுன்ற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். லட்டு செஞ்சு முடிச்சுட்டு டின்னருமே குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி என்ன டின்னர்னு பார்க்கலாமா? சப்பாத்தி குடமிளகா கிரேவி, டெசர்ட்டுக்கு வாழைப்பழம். சாப்பிட்டுட்டு மருதாணி தாங்க அரைச்சி வைக்கணும். மருதாணியும் வச்சுட்டேன். எப்படி பிடிக்குதுன்ட்டு நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் குட் நைட்.